Hi friends, welcome to Recipes in my home. எப்பொழுதும் ஒரே மாதிரியே உருளைக்கிழங்கு பொரியல் பொரிக்காம இதை போல் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். முட்டையும் உருளைக்கிழங்கு இருந்தால் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு 3 மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் இது போல் பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு பொரிஞ்சு வந்ததும் உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டேங்க. இப்போ உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அப்பப்போ கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம முட்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நான் 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ அது நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ உருளைக்கிழங்கு பாதி அளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்பப்போ கலந்து விட்டு அடிப்பிடிக்காமல் நல்லா பொரிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ நல்லா உருளைக்கிழங்கும் வெந்து வந்துடுச்சு. இப்போ அந்த ஆயிலில் 2 முட்டை உடைச்சி இது போல் ஊற்றிக்கிறேன். இந்த முட்டைக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த முட்டைக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இதை போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாங்க. 2 to 3 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த முட்டையும் நல்லா உதிரியாக வந்துடுச்சு. ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு முட்டை பொரியல் ரெடி. இந்த உருளைக்கிழங்கு முட்டை பொரியல் உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெரி ஈஸி, வெரி டேஸ்டி எக் பொட்டேட்டோ ஃப்ரை.